அந்த தரையில் பட்டவொன்னு நின்றுக்கிருச்சு வருங்க. நம்ம வெப்சைட் இருக்குது சார், www.velamalcrackers.com போட்டோம்னா நம்ம வெப்சைட்டே வந்துடும். அதில் உங்களுக்கு எல்லா ப்ரைஸு அதிலே படமே இருக்கும், நம்ம வெடியோட பிக்சர் எல்லாமே அதில் இருக்கும். மினிமம் ஆர்டரு 3000 ஆர்டர் பண்ணாலே போதும். நம்ம உங்களுக்கு பார்சல் பண்ணி நாங்கள் சேஃப்டியாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகாசியில் விளாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை வந்து வேற ஒன்றும் இல்லை, வேலம்மாள் பட்டாசு கடை. அதிரடி தள்ளுபடியோடு இவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னா 10ஆம் தேதி வரை, வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஷிப்பிங் ஃப்ரீ மாதிரி தான். ஆனால் அது அக்டோபர் 10ஆம் தேதி வரை. ஸோ இந்த வீடியோவில் மற்ற பட்டாசு எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வந்து இப்போ டெமோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிரேசி தமிழச்சி மக்களுக்கு வேலம்மாள் கிராக்கர்ஸின் அன்பான வணக்கங்கள். இப்போ வேலம்மாள் கிராக்கர்ஸ் எங்கள் இதில் பார்த்தோம்னா சிவகாசியில் இருக்குது. சிவகாசியிலேருந்து வெளாம்பட்டியில், சிவகாசிக்கு மேற்கு வெளாம்பட்டியில் நம்ம வேலம்மாள் கிராக்கர்ஸ் கடை வந்து இருக்குது. இப்போ நம்ம கிராக்கர்ஸுக்கு உள்ள கடைக்குள்ளே போவோம். என்னென்ன பொருள் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். சின்சான் பார்த்துருப்பீங்க நிறையா. ஆமாம், சின்சான் இல்லாத இடமே சின்சான் இல்லாத இடமே இருக்காது. ஏன்னா இது எதனால் சின்சான் வந்திருக்குன்னா, வருங்காலத்தில் வந்துட்டுன்னா 1000 விழா 100 விழா சரமே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சரத்துக்கு ரீப்ளேஸ் தான் என்னென்னா இந்த சின்சான். ஆமாம், ஒரு 100 விழா வெடிக்கக்கூடிய அது வந்து இந்த இதில் இருக்கும். ஒரு பீஸில் வந்து 100 விழா, ஒரு 100 விழா என்ன போட்டோம்னா என்ன சவுண்டோடு வருமோ, டப்புன்னு அந்த சவுண்டு இதில் இருக்கும். ஆமாம், இது வந்து 90 வாட்ஸ். இது வந்து ஒரு 1000 விழா சரம் போட்டதுக்கு ஈக்குவல். இது வெடிச்சு பார்க்கலாமா? கண்டிப்பாக இப்போ வெடிச்சு காமிக்கிறோம் இந்த இது. ஏன்னா அடுத்து வந்து சரத்துக்கு பதில் இந்த இது தான் மாறும். ஆமாம், அதுதான் இப்போ உள்ளது. உங்களுக்கு வெடி போட்டு காட்டலன்னு நினைப்பீங்க, அதனால் 90 வாட்ஸ் நான் போட்டு காட்டுறேன். இன்னும் அடுத்து ஒவ்வொரு வெடியாக நான் போட்டு காட்டுறேன் சார். பாருங்கள், 1000 விழா மாதிரி இருக்கும். இந்த 90 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். இந்த இருக்குது சார், ஒரு பாக்ஸில் வந்து 3 பீஸ் இருக்கும். நான் இப்போ ஒரு பீஸ் மட்டும் எட்டு வந்திருக்கேன். போட்டு பார்த்தீங்கன்னா 1000 விழா எப்படி வெடிக்குமோ அதே ரேஞ்சில் வெடிக்கும். ஓ, இதுதான் அதுவா? ஸோ இதில் திரி கூட இல்லை? திரி கிடையாது சார். நம்ம எந்த பக்கம்னாலும் வைக்கலாம், இங்கிட்டும் வைக்கலாம், இல்லை இந்த பக்கமும் வைக்கலாம். ஓகே, பார்க்க அருமையாக இருக்கும் சார். இந்த பக்கம் வைக்கக்கூடாது சார், இந்த பக்கம் பச்சை. ஆமாம், ஓகே. ரெட்டில் வச்சா ஆபத்துன்றதுனால அந்த ரெட்டு அதை கணக்கு பண்ணி காட்டியிருக்காங்க சார். க்ரீனில் வைக்கணும். ஓகே, க்ரீனில் வைக்கணும். ஆமாம் சார். இப்போ வெடிங்க பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சார், இது வந்து 90 வாட்ஸு. குறைஞ்சது வந்து எல்லாருமே நினைப்பாங்க 90 வாட்ஸுன்னா ஒரு 90 வெடி தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. கணக்கு பார்த்திங்கன்னா 130 வெடி இருக்கும் சார். அதில் உள்ள மணி வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். 130 வெடி கரெக்டாக இருக்கும். கலர் பேப்பரு, லைன் கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்ஸில் வந்து 5 பீஸ் இருக்கும். ஆமாம், இதோட விலை வந்து ரொம்ப மலிவு தான். இது கலராக இருக்கும், 5 கலரில் இருக்கும். இது லைன் கன்னுன்றது இதுவும் மிஷின் திரி தான். நம்ம மலையில் கூட சுடலான்ற மாதிரி தான். மழை பெஞ்சா கூட பொருத்தி போட்டோம்னா வெடிக்கும். இதுதான் உங்கள் டைட்டில். ஆமாம், மழை பெஞ்சாலும் நனைஞ்சாலும் மழை பெய்யுது தண்ணியாக கிடக்குன்றதே கவலைப்பட வேண்டியதில்லை. தீபாவளி நல்லா ஸ்பெஷலாக கொண்டாடலாம். வெடிச்சிடும். ஆமாம், மிஷின் திரி கலராக இருக்குது. ஒரு பாக்கெட்டு வந்து பார்த்தோம்னா 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு 5 கிடச்சிரும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் கன் சார். இந்த வெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெடி போடாமல் இருப்பாங்க. இந்த வெடியை வந்து நீங்கள் மழை நேரத்தில் கூட தாராளமாக போடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம மிஷின் திரி எல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் மழை நேரத்தில் கூட வச்சு நீங்கள் போட்டால் அது வெடிக்கும் சார்.
இப்போ இங்கே வெறும் ஈரமாக இல்லை, எங்களுக்கு உள்ள நல்லா வெறும் வெயில் தான் அடிக்கி. அது இல்லைன்னா நாங்கள் மலையில் வச்சு காட்டியிருப்போம். சாம்பிளுக்காக வைக்கிறோம். ஆமாம் சார். சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் பேட்டு. இது என்னன்னு பார்த்தா கிரிக்கெட்டுன்னு நினச்சிருவீங்க. இதில் வந்து தனியாக ஒரு வெடி இருக்குது. அது என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இது இப்படி வெடிக்கும். இப்போ பார்த்தீங்களா, வெடி முடிச்சாச்சு. இன்னும் இந்த பேட்டு பாலை வச்சு சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா விளாண்டுக்கலாம். சரிங்களா? வெடிச்சாலுமே இது வந்து உபயோகம் ஆகும். ஆமாம், வெடித்தாலும் இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க நல்லா விளாண்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோரா சிங்கர்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டோரா சிங்கர். அந்த படம் போட்டு எப்படி பண்ணால் விசில் மாதிரி அடிச்சுக்கிட்டு சிங்கிங் நல்ல சவுண்டோடு வரும். சவுண்டோட பாட்டு படிக்கிறது தான் சிங்கர்னாலே என்னது, பாட்டு படிக்கிறது தான். அதே தான் டோரா சிங்கர். உள்ளே வந்து 5 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து 5 பீஸ் இருக்கும். நல்ல சவுண்ட் அந்த சிங்கோட சவுண்டோடு வரும். சவர் மாதிரி தான். ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 250 வரும் சார். ஆமாம், 250. இப்படி இருக்கா? ஆமாம், ஒன்று நல்ல சவர் மாதிரி வரும், சவுண்டோட வரும். இருக்குல்ல சைரன் தான் விசில் அடிக்கிறது. ஒன்று தனித்தனியாக தான் சார் போட போகிறோம். அப்படியே வச்சு வெடிச்சிருவாங்க. அப்புறம் இது வெளியே எடுத்துடலாம்ல? எல்லாமே எடுத்துடலாம் சார். ஒன்று ஒன்றா ஆமாம் தனித்தனியாக எடுத்து தான் போடணும். ஒன்று ஒன்றா 2 கல்லை வச்சு போடணும். இல்லை, இப்போ இது வந்து வெடிக்குமா வெடிக்காது? வெடிக்காது, சவுண்டு மட்டும் தான். சவுண்டு மட்டும் வரும். இப்போ நீங்கள் சிங்கிங் சாங் போடும்போது வெறும் தரையில் வச்சு போட்டிங்கன்னா சாஞ்சிரும். அதனால இதிலே நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா சாயாது. அதாவது இப்போ 5 இருக்குது, அந்த 5ஐயும் வெளியே எடுத்துடணும். ஆமாம், வெளியே எடுத்துட்டு ஒன்று மட்டும் போடணும். டோரா சிங்கர் சார், இது பார்த்தீங்கன்னா நம்ம சைரன் கூட சேர்ந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம 10 வச்சோன்னா வீன்னு சவுண்டு வரும். நான் வேணால் போட்டு காட்டுறேன் சார், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து 5 பீஸ் இருக்கும் சார். நீங்கள் பாக்ஸை வந்து மேக்ஸிமம் இப்படி இருந்துச்சுன்னா 4 ரிமூவ் பண்ணிக்கோங்க. 4 ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஒரு பீஸை வச்ச உடனே சாஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சு போடுங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. சவுண்டு மட்டும் வரும். ஆமாம் சார். ஆமாம் சார். 4x4 வீல்னா இது எப்படின்னா உங்களுக்கு சக்கரை மாதிரி தான், சக்கரை மாதிரி சுத்தம். ஆனால் கூட மாதிரி அப்படி இப்போ சவரில் வரும். சுத்தம் போதே கூட மாதிரி 2 அடிக்கு 3 அடிக்கு அந்த சவர்லேயே வரும். அப்போ வெடிச்சு பார்த்துருவோமா? கண்டிப்பாக இதை வெடித்து பார்த்துருவோம். இப்போ சார் நீ அடுத்து பார்க்குறது வந்து 4x4. இது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே 5 பீஸ் இருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் போடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த வீல் வந்து கொஞ்சம் ரொம்ப தளவுட்டு வந்து நல்லா பறக்கும். நல்லா அப்படியே ஒரு கூடாரம் மாதிரி நல்ல கலராக வரும். நான் போட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தரையில் பட்டவொன்னு நின்றுக்கிருச்சு வருங்க. பாருங்க, இந்த அதில் வச்சிருமா? அது 3 பீஸு. நம்ம அந்த 2 பீஸ் இப்போ நம்ம வெடி வெடிச்சது பார்த்தீங்களா, அந்த வெடி வந்து நல்ல சமதளமாக இருக்கணும்.
ஒரு ஒரு நல்ல ரோடை பார்த்து வைக்கணும். சும்மா மண் தரையில் கிடங்கு மேடுமுல்ல வச்சிங்கன்னா அந்த வீல் வந்து ரொம்ப எந்திக்காது. நல்லா தந்தளமாக பார்த்து வச்சிங்கன்னா நல்லா வெடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக வெடித்து பார்த்துருவோம். நைட்டுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியும். ஏன்னா சவர் தான் அது வந்து ரவுண்டாக சுற்றும். ஓகே ஓகே. பகலில் கூட கொஞ்சம் நார்மலாக தெரியும். ஆனால் நைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு. கூட மாதிரி அப்படி சுற்றும். 4 ஒரு பாக்ஸில் வந்து 5 பீஸ் இருக்கும். இதே அதே ரேட்டு தான் சார். கிட்டத்தட்ட எல்லாமே அந்த 120 அந்த ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சு தான். சூப்பர். பம்பரம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பரம் வந்து ஒரு 10 பீஸ் இருக்கும் சார். 10 பீஸில் வச்சிங்கன்னா கீழே வந்து நல்ல வீல் வந்து கீழே வச்சுக்கணும் சார். வச்சு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 3 கலரில் வந்து ஒரு நல்ல ஒரு டைமிங்கில் வந்து ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக சுற்றும். ஓகே. நல்ல டைமிங் இருக்கும். அப்போ இதுவும் பார்க்கணுமே. இதுவும் பார்க்கலாம் சார். இப்போ வேணால் போட்டு தரேன் சார். போட்டுருவோமா? போட்டுருவோம் சார். ஓகே சூப்பர். ஆனால் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஆமாம் சார். இதை நீங்கள் எப்படினாலும் வைக்கலாம். தரையில் தான் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த பக்கம்னாலும் வச்சிங்கனாலும் அது டேனிங் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறோம். ரோலிங் கீழே இருக்கா? அதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக்கு கீழே வச்சுருக்கு. சூப்பர். அந்த பிளாஸ்டிக் கீழே இருக்கனால கீழே ரோலிங்லேயே சுற்றும். சூப்பராக சுற்றுது. இந்த தரையிலே சுற்றுது. ஆமாம், மண் தரையிலே. அடுத்து பார்த்து என்ன ப்ரைஸு எவ்வளோ வரும் பம்பரம்? ப்ரைஸ் வந்து சார் கரெக்டாக நம்ம அந்த 90% கழிச்சு நம்ம சொன்னோம்னா கரெக்டாக 90 ரூபா வரும் சார். 90 ரூபா வரும். 10 பீஸ் இருக்கும். ஆமாம் சார், 10 பீஸு. பார்த்தோம்னா நம்ம 90% நம்ம வந்து விலை மதிப்பு பொருள் போட்டிருக்கோம். அதாவது சிவகாசி ஃபுல்லாகவே 80% 90% தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேம் ரேட்டு தான். எல்லாருமே ஃபிக்ஸட் ரேட்டு தான் இருக்கும். ஒரு ரூபா 2 ரூபா முன்ன இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சேம் ரேட்டு தான். சிவகாசியில் எந்த கடைக்கு போனாலும் ஒரே சேம் ரேட்டு தான். நம்ம கடையில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னால் வெடிகள் வந்து நல்லா வெடிக்கும், நல்லா தரமாக இருக்கும், டேமேஜ் இருக்காது. அதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி கொடுப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பி மத்தாப்பு. கம்பி மத்தாப்பில் வந்து இது 7 cm. 7 cmல வந்து இது 10 பாக்ஸ் இருக்குது. 10 பாக்ஸில் வந்து இது வந்து நம்ம பார்க்குறது ரெட்டு. இன்னும் அடுத்து க்ரீன் இருக்குது, கலர் இருக்குது, கிராக்லிங்கு, இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டியில் இருக்குது. இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 10 பீஸ் இருக்கும். அப்போ இதில் வந்து 10 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து இது மட்டும் 7 cm மட்டும் கிடையாது. அடுத்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 cm இருக்குது. இது சிஎம்ங்கிறது வந்து அந்த நீளமா ஹைட்டு? ஆமாம், ஹைட்டு. இது வந்து 7 cm தான். இதில் வந்து 15 cm இருக்குது, 10 cm வேறு தனியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குங்களே. இது 10 cm, இது 15. அது நீ அடுத்து அப்படியே போனீங்கன்னா அடுத்து 30, 50 cm, இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. இதில் கலரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, கலரு, கிராக்லிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வெடிக்கிறது, சடன்னு இருக்கும். மற்றது எல்லாமே கலர் நல்ல வெரைட்டியாக இருக்குது. வேணால் இந்த நீங்கள் வேணால் 50 cm பார்க்குறதா இந்த இருங்க, இந்த ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது 50 cmல வந்து இது கலரு, இது வந்து கிராக்லிங்கு. இது கொஞ்சம் நல்ல நீளம். ஆமாம், இது சடன்னு வெடிக்கும். இது நார்மல் மத்தாப்பு. கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து எத்தனை இருக்கும்? இந்த ஒரு இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். இப்போ வந்து எத்தனை பீஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அதுக்கு தக்கன ரேட்டு. ஆமாம், ஆனால் எல்லாமே எங்கள் இதில் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஹெலிகாப்டர்னு பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து இதில் 5 பீஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 5 பீஸுன்றது வந்து 3 கலரில் வந்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 30 அடி 40 அடி வரைக்கும் நல்ல கலராக 3 கலரில் பறக்கும். இது வந்து நல்ல 4 கலரில் நல்ல நைட் நேரம் போட்டிங்கன்னா 4 கலரில் நல்லா பறக்கும். ஒரு 40 அடி உயரத்தில் நல்லா பறக்கும் சார். சரிங்களா? அடுத்து பார்க்குறது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டா பிளாஸ் சார். இந்த போட்டா பிளாஸ் வந்து பீஸ் வந்து 5 இருக்கும் சார். 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ் வந்து 60 பிளாஸ் அடிக்கும். ஓஹோ, அவ்வளோ அடிக்குமா? ஆமாம் சார். கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு பக்கத்தில் வச்சு போடாமல் கொஞ்சம் தூரத்தில் வச்சு போடுங்க சார். நல்ல தெளிவாக இருக்கும். கரண்டே இல்லாதப்போ நீங்கள் அதை போட்டிங்கன்னா நல்லா பளிச்சு நல்ல தெளிவாக எடுக்கும் சார். சூப்பருங்க. இது இப்போ தான் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு தடவை தான் அதை இது போன வருஷமே நம்ம கடையில் போட்டிருந்தோம் சார். நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த பழையபடியும் இந்த முறை நம்ம கடையில் அப்படியே ரன் பண்ணியிருக்கோம் சார். நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கா ஜமுனா சார். இந்த கங்கா ஜமுனான்றது வந்து மக்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க.
ஓகே. ஆனால் இதை நம்ம பற்ற வச்ச உடனே ரெண்டாவது உடனே வெடிக்கக்கூடிய பொருள். அதை பற்ற வச்சுட்டு நிறைய தெரிஞ்சவங்க வந்து நல்ல புஷ்வான மாதிரி போனவுடனே ரெண்டாவது வெடிச்சிரும். அது அவங்களுக்கே தெரியும். விரும்பப்பட்டவங்க நல்லா வாங்குவாங்க. ஆனால் கங்கா ஜமுனா தான் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கடையிலையும் இருக்குது சார். மற்ற கடையில் நிறைய கடையில் இருக்காது, நம்ம கடையில் எல்லா பொருளும் இருக்குது. ஆமாம் சார். அது பார்த்திங்கன்னா நம்ம பீகாக் இந்த இருக்குது சார். பீகாக் வந்து நம்ம மயில் தொகை விரிகிற மாதிரி 5 தொகை எப்படி நல்லா விரியும், அந்த 5 கலர் வந்து நம்ம வெரைட்டியில் இருக்குது. இது வந்து பெரிய தொகை நல்ல. ஆமாம், படா பீக்காக்கு. அடுத்து வந்து நம்ம சுமாலும் இருக்குது சார். சுமால் வந்து நல்ல 3 பீஸ் உள்ளது. இது வந்து 5 பீஸ் உள்ளது. 5 உள்ளது நல்லா தெளிவாக இருக்கும் சார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஸ்மோக்கு. கலர் ஸ்மோக்குன்றது வந்து நிறைய பேர் நிறைய விரும்புகிறாங்க. அப்படியே நம்ம பற்ற வச்சோம்னோடனே இந்த ரங்கோலி வைக்கிற மாதிரி அந்த ஸ்மோக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நம்மகிட்ட இருக்குது சார். நல்லா ரெட்டு, ப்ளூ, அந்த க்ரீனு, இந்த 3 கலரில் இருக்குது சார். நல்லா தெளிவாக இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் சார் ரேட்டு? பீஸ் வந்து சார் 160 ரூபா சார். 160 ரூபா. இந்த பாக்ஸ் வந்து 160. ஆமாம் சார். இந்த பாக்ஸில் எத்தனை? பாக்ஸில் வந்து 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ் இருக்கும். அந்த டைமிங் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது இருக்கும். அப்படியே வச்சுட்டே வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். ஓகே. இப்போ இந்த பீகாக்கில் வந்து இது 180, இது 400. இது 180ல் பார்த்தீங்கன்னா 3 ஹோல் இருக்கும். நல்ல தோகை வந்து கொஞ்சம் நார்மலாக வரைக்கும். இது 400 வந்து 5 ஹோல் இருக்கும். 5 ஹோல் வந்து நல்ல பெரிய தொகையை நல்லா ஒன்று போல் விரிக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 10 பீஸ் இருக்கும். இதில் நீங்கள் கீழே வச்சு பற்ற வச்சிங்கன்னா ஒரு 4 கலர் வரும். 4 கலர் வந்து பட்டர்ஃப்ளை அப்படியே நல்லா பம்பரை எப்படி சுற்றும் பார்த்தீங்களா, அதுமாரி 4 வீலில் நல்லா சுற்றும். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதை நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 ரூபா தான். அப்படிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாசியிலே ஸ்பெஷல் வந்து இந்த பென்சில் தான். பென்சிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து மல்டி கலர் மாதிரி. இதில் நார்மலும் இருக்குது. இது வந்து நார்மல், சரிங்களா? இது வந்து கலரு நீங்கள் அப்படியே பற்ற வச்சிங்கன்னா அந்த ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நல்லா போட்டா ப்ளஸ் மாதிரி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், அந்த போட்டா ப்ளஸ்ஸே வந்து பளிச்சு நடிக்கணும். அதேமாரி நீங்கள் இதை பற்ற வச்சிங்கன்னா நல்லா டைமிங் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பளிச்சு நல்லா எடுக்கும். நல்லா பார்க்க அருமையாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 120 தான். ஓகே. இது மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 170 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம 120 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பார்க்க அழகாக நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஃப்ளவர் பாட்ஸு சுமால். இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த ஒரு சின்ன பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார். அது பெருசு எடுத்துக்கேன். இப்போ நம்ம காமிச்சோம்ல அந்த 10 பீக்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து 10 பீக்ஸ் இருக்கும். 10 பீஸுன்றது பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸு சவர்லே, இதுதான் ஸ்மால் சைஸு. இதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா ஃப்ளவர் பாட்ஸு பிக். அது வந்து ரேட் என்ன சார் வரும்? அந்த சின்ன அது வந்து 40 ரூபா வரும் சார். 40 ரூபா. 40 ரூபானா ஒரு டப்பா 10 பீஸ். ஒரு பாக்ஸ் 10 பீஸ் வந்து 40 ரூபா சார். அந்த 10 பெட்டி சேர்த்து 400 ரூபா. 400 ரூபா. ஓகே. ஆமாம் சார். இது வந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தோம்னா பிக்கு. அதுக்கு அடுத்த சைஸு பிக்கு. இதுலேயும் வந்து இது 5 பாக்ஸ் இருக்கும் ஒரு பண்டலில். அதில் வந்து ஒரு பாக்ஸில் இதுவும் 10 பீஸ் இருக்கும். ஓகே. ஏன்னா இது எல்லாமே 10 பீஸு. இது 10 பீஸ் தான். 5 கட்டு 5 ஒரு பண்டலுக்கு 5 இருக்கும். அதான் இதை விட கொஞ்சம் மீடியமாக இருக்கும். பிக்கு, இதுக்கு பேர் வந்து ஃப்ளவர் பாட்ஸு பிக்கு, பெருசு. ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா ஸ்பெஷல். இந்த ஃப்ளவர் பாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். டைமிங்கும் அதுக்கு தக்கன கூட இருக்கும். ஆமாம், 20 செகண்டு 30 செகண்டுன்னு கூட இருக்கும். இந்த பாக்ஸ்லையுமே ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து 10 பீஸ் இருக்கும். ஓகே. இதுலேயும் 10 பீஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசோகா, அதாவது ஃப்ளவர் பாட்ஸு ஸ்பெஷலுக்கு அப்புறம் அசோகா பெருசு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். டைமிங் அதுக்கு தக்கன இருக்கும். இந்த பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து 10 பீஸ் இருக்கும் சார். எல்லாத்துலேயுமே 10 பீஸ் இருக்கும். 50. ஓகே. இப்போ இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி. ஆமாம், கலர் கோட்டி கலராகவும் வரும். மல்டி கலரில் வரும். இந்த இது வந்து இது ஒரு பாக்ஸில் வந்து 2 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே வந்து இதுலேயும் 10 பீஸ் இருக்கும் சார். 10 பீஸு. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். மல்டி கலர் ரேட்டு. இதோடைய ஒரு பாக்ஸோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வரும்.
ஓகே. இரநூறுவாய்க்கு அதே உங்களுக்கு 400 ரூபா தான். அப்ப ஆமாம் பேக் வந்து 400 ரூபா. ஆமாம் பேக் 400 ரூபா தான். நம்பர்ஸ் ஆமாம் இதுலேயும் 10 பீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பாக்ஸில் 2 பாக்ஸும் சேர்த்தோம்னா 20 பீஸ் இருக்கும். டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, அது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறது. முன்னாடியே வச்சுட்டு போனால் கல்யாண ஊர்வலம், சடங்கு, அந்த மாதிரி ஊர்வலத்துக்கெலாம் நம்ம இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதுக்கு அப்புறமும் ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பாக்ஸ் தான். இது வந்து இதோட ரொம்ப பெருசாக இருக்கும். இதோடைய விலை வந்து 280, 280 ரூபா. 280. இது ஃபுல்லாவே 280 தான். ஆமாம் 5 பீஸ் இருக்கும். 5 பீஸுமே நல்ல டைமிங் இருக்கும். இது நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கும் சார். கலர்ஃபுல்லாக எல்லாமே கலராக தான் வரும். ஓகே. 5 கலரில் இருக்கும் சார். இது வந்து பாம் சார், அக்னி பாம், அதாவது குண்டு அணுகுண்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து அக்னி பாம்பு ரெட் கலரில் இருக்கும் பாக்ஸ் பீஸ் வந்து. ஓகே. இது வந்து சணல் டைப்பா? அது சணல் டைப் தான். சணல் டைப்பா அந்த ரெட்டா வருதுல, அதுதான் அது. அதாவது அணிகுண்டுன்றது சணல் தான். ஓகே. சணலில் இருக்கும். இது வந்து ஹைட்ரோ பாம். ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, ஒரு பண்டலில் 10 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 10 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்கும் சார். ஆமாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இது வந்து ஒரு பண்டலுக்கு வந்து 5 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே இது 10 பீஸ் இருக்கும். அந்த 10 பீஸுன்றது இந்த உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன். ஆமாங்க. எல்லாமே சணல் தான். 10 பீஸு சணல் கிளாசிக் பாம்பு. ஓகே. சரி. இது வந்து 50க்கு ஒரு செட்டு. ஆமாம் 50 பாக்ஸில் 10 இருக்கும். ஆமாம் வழக்கம். எல்லா என்ன ப்ரைஸ் இருக்குண்ணே? இது வந்து 120 தான் ஒரு பாக்ஸ். சரி. ஓகே. கிளாசிக் பாம்பு அது டைனமிக்கு கிளாசிக் பாம்பு. இதுவும் அதே மாதிரி 5 பாக்ஸ் இருக்கும் ஒரு பண்டலில். 50 பீஸ் இருக்கும் சார். ஓகே. சூப்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி பாம். இது வந்து அக்னி, இதுக்கு அணுகுண்டில் கொஞ்சம் பெருசு. அக்னி பாம்பு இதுலேயும் வந்து 2 இருக்கும் ஒரு பண்டலில். ஒரு பாக்ஸு பார்த்தோம்னா 10 பீஸ் இருக்கும். ஓகே. அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அந்த அடுத்து இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாம், டிஜிட்டல் பாம். இது வந்து அணுகுண்டிலே வந்து பெருசு. ஆமாம். இது பெரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து மிஷின் 3. இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே பொருத்தி போட்டால் கூட வெடிக்கும். அதாவது மழை பெஞ்சால் கூட இந்த வெடியை வெடிக்கலாம். சூப்பர். மழை பெஞ்சாலும் நம்ம பொருத்தி போட்டு தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடலாம். மழை பெய்யுதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர். இப்போ இது வந்து என்ன ப்ரைஸ் வரும்? இது வந்து 180 தான். 180. 180 தான். 180 ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸ் 10 பீஸ். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா மணி பேங்குன்றது பார்த்தீங்கன்னா அதாவது காசு போட்டு வைக்கிற மாதிரி தான். இதை வெடிச்சோம்னா நமக்கு பணமாக வந்து கொட்டும். தீபாவளிக்கு செலவுக்கு பணமாக வேணும்னா வெளியே வாங்கி வெடிக்கிறீங்க. ஆமாம். உள்ளேருந்து ரூபா நோட்டாக தான் வெளியே வரும். அப்படியா? ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து 3 இருக்கும். இதோட விலை வந்து 110 ரூபா. 110. ஒரே பாக்ஸில் 3 இது வந்துடும். 110 ரூபா. சூப்பர். ஓல்டு இஸ் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு தீபாவளி வரும்போது ஓலை வெடின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த ஓலை வெடி தான் இது வந்து இன்றைக்கி அது பேப்பரை வச்சு நம்ம அந்த ஓலை வெடி மாதிரி தயாரிச்சிருக்கோம். அதனால் இது வந்து ஓல்டு இஸ் கோல்டு, பழைய வெடினால அது கோல்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்க. எவ்வளோ இப்போ எத்தனை இருக்கும் இதில்? இது வந்து 25 பீஸ் இருக்கும் சார் ஒரு பாக்ஸில். ஓகே. எவ்வளோ வரும்? இதுவும் அதே சேம் ரேட்டு தான், 120 தான். 110, 120 அந்த ரேஞ்சு தான். பாப்கார்னுன்றது பென்சில் மாதிரி தான். கையில் வச்சு பிடிக்கிறது நல்ல சவரோடு வரும். கையிலே வச்சு பிடிக்கிறது பாப்கார்ன். ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். நல்லா பாப்கார்ன் மாதிரி பொறின்னு சவுண்டோட வரும். அதனால தான் அது பாப்கார்ன். ஆமாம், பாப்கார்ன் பென்சில் அப்படின்னு போட்டுருங்க. சாப்பிட்றது மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இல்லை பாப்கார்ன் மாதிரி பொரியும். சர பாப்கார்ன் பொரிச்சோம்னா என்ன சவுண்டு வரும்? ஒரு அந்த சவுண்டு இதில் வரும். ப்ளஸ் கிராக்லிங். 5 பீஸ் மேலே இருக்கும். 5 தான். 5 பீஸ் இருக்கும். இதனோட ரேட்டும் 280 அந்த ரேட்டு வரும். சரிங்க. அதில் சங்கு சக்கரன்றது மினிமம் சைஸு, பிக்கு. இது பேர் பிக்கு, மினிமம் சைஸு. இதுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து 10 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு 10. அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளேயும் 10 பீஸ் இருக்கும். சரிங்க. இது ஸ்மால் சைஸு.
இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தோம்னா ஸ்பெஷல். இதுதான் ஸ்பெஷல். இது கொஞ்சம் பெருசு. இதுக்குள்ளேயும் 10 பீஸ் இருக்கும். சூப்பர். இதுவும் ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்த பாக்ஸ் டீலக்ஸ். 10 பீஸ் தான் ஒரு பண்டலுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், சக்கரத்துலேயே டீலக்ஸு. இது வந்து ரொம்ப பெருசு. ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 10 பீஸ் இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். வெடிக்கிறதுக்கும் நல்லா வெடிக்கும். சுத்தமாக சூப்பர். சூப்பராக இருக்கும் சார். டைமிங் நல்லாயிருக்கும். பெருசு, அதுக்கு டைமிங் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் இந்த சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்ன ரேஞ்சில் இருக்கும் ப்ரைஸு? இது வந்து 40 ரூபாலேருந்து 120 ரூபாய்க்கு வரும். 20 அந்த ரேஞ்சில் 5 ரூபா தான். ஓகே. ஆமாம், சாட்டை. அதுக்கப்புறம் நமக்கு சின்ன வயசு குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக போடக்கூடியது என்னென்னா சாட்டை. சாட்டை. ஆமாம். இது வந்து 1.5 அடி சாட்டை. இது நார்மல் சாட்டை. நார்மல் சாட்டை. ஆமாம், நான் எப்போவுமே வாங்குறது. பெருசு வேணும்னா இந்த இருக்குது 4 அடி சாட்டை. ஓஹோ. இதுலேயும் எல்லா பாக்ஸ்லையுமே 10 பீஸ் இருக்கும். ஆமாம், இந்த இருக்குது. இது இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே 10 பீஸ் இருக்கும். ஒரு பண்டலுக்கு 10 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 10 பீஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். ஆமாம். பட்டாசு வெடிக்கிறதுக்கு மெயினாக அதுதான். சக்கரை எல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு. ஆமாம். அடுத்து பெண்டா சாண்ட்டு. இப்போ ஷார்ட் ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ஷார்ட் ஆரம்பிச்சிடும் சார். ஓகே. அவ்வளோதான். ஷார்ட்டு ப்ளஸ் ஷவர். இது சின்ன ஷவர் தான். பெண்டா ஷார்ட்டுன்றதும் கொஞ்சம் மினிமம் ஷார்ட் மாதிரி. ஓகே. இதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். சூப்பர். 5 பீஸ் இருக்கும். அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சு தான். ஆமாம். அதுக்கப்புறம் 7 ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் போய் 7 வெடியாக வெடிக்கும். ஓகே. 7 ஃபங்க்ஷன். ஆமாம், 7 ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக 7 ஷாட்னா அதான் 7 ஷாட்டு. சரிங்க. இதுவும் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். ஓகே. அதுவும் சேம் ரேட்டு 90 ரூபா அல்லது 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் ஒரு பாக்ஸு. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டின் பீரு நிறையா இருக்குது. டின் ஐட்டம்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷவர் தான். எல்லாமே ஷவர் தான். நீங்கள் அடுக்கி வச்சுருக்கிறது பார்த்தா இது பார் மாதிரி இருக்கும். பார்க்குறக்கே பார் மாதிரி தான் இருக்கும். அப்படியே சிலர் வந்து பார்க்குறவங்கலாம் வாங்கி குடிச்சிக்கலாமா சார்னு கேட்பாங்க. தீபாவளி பார் இல்லைனாலும் நம்ம பார் இங்கே இருக்கும். ஆமாம், இது காமெடியாக இருக்குது. ஆமாம். ஷவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரை வர வச்சுட்டாங்க, கிங்ஃபிஷரு. ஆமாம் சார், கிங்ஃபிஷரு அது எல்லாமே அந்த பேரில். இது வந்து மினிமம் சைஸு. இது 80 ருபீஸ் வரும். இது வந்து 1100 ருபீஸ் வரும். ஓகே. இப்போ 80, 100, 110 இந்த மாதிரி தான். ஆமாம், 80, இது 100. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு செவ்வாயில் ஏற்கனவே 5Gயும் அதே தான். இதுக்கு அடுத்தது. ஓகே. ஆமாம், இதுவும் டைம் நல்லாயிருக்கும். 140 வரும். ஆனால் இது எல்லாமே ஃபவுண்டைன் தான். சரிங்க. இன்னொன்று மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம என்னென்னா வாட்டர் குயின். ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் செவ்வாய்ச்சியில் இதுதான் ஸ்பெஷல் பார்த்துருப்பீங்க. கை வச்சாலுமே இதை 10 வச்சுட்டு நம்ம கையை வச்சோம்னா ஒன்றும் சுடவே செய்யாது. நல்லா பூ மாதிரி விழுவும் கையில். பார்க்கவும் நல்லாயிருக்கும். வாட்டர் குயின் இது பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட ஷார்ட்ஸு 30 காஸ்மிக் வந்து 30 ஷார்ட்டு. ஆமாம், 30 ஷார்ட்டு. லக்ஸரி வந்து 60. அதுக்கப்புறம் சூப்பர் நோவான்றது 120. சூப்பர் நோவான்றது 120. ஆமாம். ஸ்டைலோ கலர்ஸ் வந்து 240. 240 இது. அதுக்கப்புறம் சிங்கிள் ஷாட்டு. ஆமாம், ஸ்டைலோ கலர்ஸ் வந்து 240 8 கலர்ஸ் வரும் சார். அதுக்கப்புறம் 2 இன்ச் பைப். ஆமாம், லெட்ஸ் கேவ் ஃபன்ன்றது சிங்கிள் ஷாட் தான். 2 இன்ச் பைப்பு 3 பீஸ் ஒரு பாக்ஸில் வந்து பைப்பு. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும். சரி. ஒன்று ரெட்டு அல்லது க்ரீனு அல்லது ப்ளூ, இந்த மாதிரி 3 கலரில் வந்து அந்த பாக்ஸில் என்ன கலர் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். ஓகே, சரிங்களா? இன்னும் அப்படியே நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து அடுத்து ஃபேன்சி. இதில் வந்து 3.5 இன்ச்சு பைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு உள்ளதும் இருக்குது. நம்ம பற்ற வச்சுன்னா ஒரு கலர் மட்டும் வெடிக்கிறதும் இருக்குது. இதிலே நம்ம டபுள் பந்தும் இருக்குது. டபுள் டேர்ன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சோன்னா மேலே வந்து எல்லாருமே வந்து ஒரு கலர் மட்டும்தான் வெடிக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம டபுள் கலர் அடிக்கும். மேலே போய் டபுள் பந்து அடிக்கும். பார்க்க நல்ல கலராக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி இருக்குது. ரெட்டு அல்லது க்ரீனு அந்த மாதிரி மல்டி கலரும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிங்கிள் பீஸ்லேயே வந்து
கலர் மல்டி கலரும் இருக்குது. ரெட்டு ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக கூட இருக்குது. இது வந்து 4-5 பைப்பு. ஓகே. இந்த பீஸ் ஃபுல்லாமே 4-5 பைப்பு. இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஹைட்டு போட்டோம்னா ரொம்ப லாங்கில் போகும். பார்க்க நல்லா அருமையாக இருக்கும். சூப்பருங்க. பீஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பீஸ் இருக்குது. சிங்கிள் பீஸாக வாங்கினீங்கன்னா 80 ரூபாலேருந்து இன்னும் அப்படியே நீங்கள் அப்படியே இங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா 260 ரூபா வரைக்கும் எல்லா பீஸும் இருக்குது. இதில் வந்து டபுள் கலர் மட்டும் வந்து கொஞ்சம் ரேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். 280 வரைக்கும் இருக்கும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரேட்டு. 80லேருந்து 280 280 வரைக்கும். ஏன்னா டபுள் பந்துன்றதுனால வந்து உங்களுக்கு 280 வருது. மற்ற இடத்துல 320 ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் 280 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர். ஓகே. இப்போ நம்ம வந்து குடோனுக்கு வந்திருக்கோம், இவங்க வேலம்மாள் கிராக்கர்ஸ் குடோனுக்கு. ஸோ இங்கே வந்து எல்லாமே இருக்குது சார். நம்ம ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். சொல்லுங்கள் சார். ஓகே. இது இப்போது மினிமம் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் உங்கள் கடையில்? மினிமம் வந்து 3000 சார். ஓ, 3000 ரூபா மினிமம் ஆர்டர். மினிமம் ஆர்டர் 3000 ரூபா. இப்போ அந்த இது வேலம்மாள்கிராக்கர்ஸ்.com வேலம்மா நம்ம வெப்சைட் இருக்குது சார். www.velamalcrackers.com போட்டோம்னா நம்ம வெப்சைட்டே வந்துடும். அதில் உங்களுக்கு எல்லா ப்ரைஸு அதில் படமே இருக்கும். நம்ம வெடியோட பிக்சர் எல்லாமே அதில் இருக்கும். ஓகே. மினிமம் ஆர்டர் 3000 ஆர்டர் பண்ணாலே போதும். நம்ம உங்களுக்கு பார்சல் பண்ணி நாங்கள் சேஃப்டியாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். சரிங்க. இந்த பார்சல்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? இப்போ வந்து 3000 ரூபாய்க்கு ஓகே, இப்போ 10000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 15000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நீங்கள் எப்படி சார் பேக் இந்த மாதிரி தான் பேக் பண்ணுவீங்களா அந்த பாக்ஸ்? இல்லை இது இல்லை சார். ஆமாம், நாங்கள் வந்து சார் இப்போ நீங்கள் 3000 மட்டும் கிடையாது சார். 40000 70000 ரூபாய்க்கு இருந்தாலுமே நாங்கள் அந்த பாக்ஸுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி அதில் நாங்கள் சாக்கு தைச்சி அதில் பெல்ட்ரோப் பிடிச்சி அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருவோம் சார். கொடுத்துட்டு அவங்களுக்கு அவங்க இப்போ ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டோம்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எல்லார் நம்பர் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு வந்து நாங்கள் எல்லார் நம்பர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த எல்லார் நம்பர்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் என்ன டிரான்ஸ்போர்ட்டுன்னு. ஒரு 2 நாள் அல்லது 3 நாளில் வந்து அவங்களுக்கு போயிடும் சார். அவங்களுக்கு போனோடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுமாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்று போல பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் அந்த பார்சலுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க கஸ்டமரே வந்து எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து இந்த பேக்கிங் சார்ஜ் வந்து நாங்கள் எதுவும் கேட்க போகிறதில்ல. நாங்களே எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த அவங்க எடுக்கிற அவங்க மட்டும் எடுத்து வாங்கிக்கணும் சார். ஓகே. ஓகே. இது வந்து 2 பே மாதிரி? ஆமாம் சார், 2 பே மாதிரி தான். நாங்கள் இப்போ ஒரு வெடிக்கான ப்ரைஸ் அவங்க ஆல்ரெடி கட்டியிருப்பாங்க. அந்த பார்சலுக்கு ரேட் வந்து அவங்க கட்டி வாங்கிக்கிறது, அவங்க கொடுத்து வாங்கிக்கணும். ஆமாம் சார். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆஃபர் போடுறோம் சார். என்ன ஆஃபர்னா அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இன்னையில இருக்குது. ஓகே. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் மினிமம் ஒரு 10,000க்கு ஆர்டர் பண்ணால் 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் அந்த டோர் டெலிவரி சார்ஜை நாங்களே பே பண்ணி இது பண்ணிடுவோம். அக்டோபர் 10ஆம் தேதி. ஆமாம், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாங்களே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும். ஆமாம். சூப்பர்ங்க. ஆமாம், அருமையான ஆஃபர். ஆமாம் ஆமாம் சார். சரிங்க. டெலிவரி சார்ஜ் நாங்களே பார்த்துக்குறோம். பார்த்தீங்கன்னா பிஜிலி பார்க்குறோம். பிஜிலி பார்த்தீங்கன்னா ஆமாம் சார், அது கொஞ்சம் விட்டு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் பிஜிலி சார். ரெட் பீச்சில் வந்து 50 பீஸ் இருக்கும். 50 பீஸு தனியாக இருக்குது, இதில் 100 பீஸும் தனியாக இருக்குது. அதை வந்து ஒரு சிலர் வந்து வித்தியாசமாக கேட்பாங்க, அதனால் 50 தனியாக 100 தனியாக போட்டிருக்கோம். இன்னும் அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா வரி பிஜிலி இருக்குது சார். இந்த வரி பிஜிலின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் 50 இருக்குது 100 இருக்குது. அதனால் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது சார். பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பர். இந்த பேக் இருக்கு, ஒன்று 50 இருக்கு, ஒன்று 100 இருக்குது சார். சார் நீ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சோட்டா பென்சி சார். சோட்டா பென்சில்னா இப்போ நம்ம இதில் வந்து 5 கலர் இருக்குது சார். அதிலே கலர்லேயே வந்து 5 விதமாக இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 30 ஷர்ட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த கலர் எவ்வளோ தூரட்டு போகுமோ அதை விட இது வந்து எக்ஸ்ட்ரா போகும். இது க்ரீன் இருக்குது, இது அப்படியே இந்த மாதிரி இந்த டபுள் கலர் இருக்குது, ரெட் இருக்குது, கிராக்லிங் இருக்குது, இதிலே நிறைய கலர் இருக்குது சார். பார்க்க இது வந்து ரொம்ப டைமிங் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து ஒரு பீஸு 40 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் சார். பார்க்க நல்ல அருமையாக இருக்கும், ஆனால் ரொம்ப தொலைவிட்டு போகும் சார். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர் பீஸ்ன்றீங்க. ஆமாம் சார். வந்து நாங்கள் மினி சோட்டான்னு சொல்லி நம்ம சிங்கிள் பீஸில் வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் பீஸ் வேலம்மாள் கிராக்கர்ஸ்லேருந்து கிஃப்ட் பாக்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது சார். கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சார் 20 ஐட்டம்லேருந்து 50 ஐட்டம் வரைக்கும் நம்மளுக்கு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது சார். 20 ஐட்டம்லேருந்து 200 ரூபாலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சார். இது பார்த்திங்கன்னா 20 ஐட்டம் இருக்குது சார். 20 ஐட்டம் பார்த்திங்கன்னா சார் இது வந்து ஒரு பண்டல் சார்.
கிட் பாக்ஸில் போடும்போது இதில் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம வந்து இதில் ஒன்று போடுவோம் சார். இது 30 ஐட்டம் இருக்குண்ணா சார். 30 ஐட்டமில் இது ஒரு ஐட்டம், ஒரு பாக்ஸை எடுத்து தனியாக ஒன்று போடுவோம். இதே போல் எல்லா பட்டாசும் அதே மாதிரி சார் இது பார்த்தீங்கன்னா லைன் கன்று ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம என்ன செய்வோம் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ 30 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் ஒரு கிட் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம் சார். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நாங்கள் நேமில் போட்டிருப்போம் சார். ஓகே, இது எல்லாமே பின்னாடி இருக்கும். ஆமாம் சார். இப்போ 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் பெர்கல்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் நமக்கு எத்தனை பைஸ் 10 பீஸ் இருக்கும் சார். அதே மாதிரி 7 சென்டிமீட்டர் கிளாட்டிங், 7 சென்டிமீட்டர் ரெட்டு கிரீன், 3 லட்சுமி, எல்லாமே இதில் இருக்கும். அது எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அந்த கிட் பாக்ஸில் வந்து இருக்கும் சார். இப்போ இது வந்து உங்களுக்கு வேலம்மாள்crackers.comல போனால் கூட www. கிஃப்ட் பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டுப்பீங்க. ஆமாம் சார். எல்லா கிட் பாக்ஸ் 20 ஐட்டம்லேருந்து 50 ஐட்டம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிட் பாக்ஸ் வந்து போட்டிருக்கும் சார். 30 ஐட்டம் கிட் பாக்ஸ் சார். 30 ஐட்டம் இருக்குல்ல கிட் பாக்ஸ் சார். ஓகேங்களா சார். இது வந்து 30 ஐட்டம் சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்டம் உள்ளது 40 ஐட்டம் உள்ள கிட் பாக்ஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 ஐட்டம் இருக்குது சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ஐட்டம்ஸ் இருக்குது சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இதிலே அதிகமாக விஐபி பாக்ஸ்னு சொல்லலாம் சார். இது வந்து 50 ஐட்டம்ஸு பெரிய பாக்ஸ் சார். இது வந்து விஐபி பாக்ஸ்னு சொல்லுவாங்க சார். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ஐட்டம்ஸ் இருக்கும் சார். இதுக்கு வந்து நம்ம கிஃப்டாக கூட கொடுக்கலாம் சார். அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு என்னது கிஃப்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் சார். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கும் சார். 50 ஐட்டம்ஸ் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டு வந்து பேக் சைடு இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நமக்கு என்னது அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து அழகாக என்ன செய்யலாம் ஒரு கிஃப்டாக என்ன செய்யலாம் இது வாங்கி கொடுக்கலாம் சார். 50 ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் ஒரு கிஃப்டாக என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சார். அந்த 3000 பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸ்லேயே என்ன செஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து அவைலபிள் உங்களுக்கு தேவையான வெடிஸ் வந்து எடுத்துக்கலாம் சார். நாங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிடுவோம். இல்லை உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு இருக்கும். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை டிக் பண்ணி அனுப்பினாலே போதும். நாங்கள் அந்த டிக் பண்ணுறதுல நாங்கள் 3000 வந்து எடுத்து பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். அடுத்து வந்து நீங்கள் 3000 கொடுத்துட்டு எங்களுக்கு 3000 வந்து ஒரு ஃபேமிலி பேக் கொடுங்கன்னா நாங்கள் தக்கனா நிஜமாக ஃபேமிலி பேக்கு 3000க்கு லூஸ்லேருந்து எடுத்து நாங்களுக்கு பேக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பேக் ஃபேமிலியில் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுற டேவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு 3 பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். அது ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. சில பேருக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அவங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கி என்ன செய்யலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து 3 பாக்ஸ் 5 பாக்ஸ் அப்படி அப்ளை பண்ணாலே நாங்கள் என்ன செய்வோம் பார்சல் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிட்டுருவோம். ஓகேங்களா. அதனால் நீங்கள் டெலிவரி வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபேமிலி பேக் ஒன்று போட்டிருக்கோம் சார். அதில் லூஸில் வந்து எடுத்து நம்ம என்ன செய்யலாம் டெலிவரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு 3 பாக்ஸு இல்லை 4 பாக்ஸு இல்லை 5 பாக்ஸு அப்படி 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கிட் பாக்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து என்ன செய்யலாம் அதை வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோட விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். அப்படின்னா நீங்கள் 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் அப்ளை பண்ணும்போது நாங்கள் என்ன செய்வோம் 3000க்கு நாங்கள் என்ன செய்வோம் 3 பாக்ஸ்னால் 3000 வருங்க. நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் அப்ளை பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். அப்படி இந்த 3 பாக்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கிறதுக்கு காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு அடுத்த ஐட்டம் 40 ஐட்டம்ஸுங்க. இது வந்து நமக்கு 5 பாக்ஸ் கிடைக்குங்க. 3000க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து என்னது 5 பேத்துக்கு நமக்கு என்ன செய்யலாம் ஈஸியாக அவங்க வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார்.